என்ன அவர்கள் மேல வந்து வழக்கு போட்டுற முடியும். கையில் ஆட்சி வைத்திருப்பவர்கள் போட முடியும். மாற்று கருத்து சொல்வதை கருத்துரிமைகளுக்கு என்ன மறுப்பது போல வந்து பிடிக்க முடியும். இது வந்து எப்படின்னு சொன்னா என்ன மோடி தான் வந்து கோதி மீடியான்னு சொல்லிவிட்டு கருத்துரிமை மறுப்பு என்று செய்கிறாரு என்று சொல்லி கொண்டிருக்கும் பொழுது தமிழக முதல்வர் உட்பட என்ன சொல்லி கொண்டிருக்கும் போது இந்தியா கூட்டணியில சொல்லி கொண்டிருக்கும் போது ஆமா ஆமான்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறவங்க நாம ஊடகவியலாளரா அதை நீங்களே செய்யும்போது போட்டியா? இதுலயுமா போட்டி? தமிழ்நாடை வளர்ப்பதில் போட்டி இருக்கணுமே தவிர கருத்துரிமை கழுத்தை நெறிப்பதில் போட்டி இருக்கக்கூடாது. அதனால வந்து இது வந்து மீண்டும் மீண்டும் செய்யக்கூடிய நடவடிக்கைகள் ஒவ்வொன்றும் பிழைகளாக வந்து விழுந்து விடக்கூடாது என்பதில் என்ன கவனமாக இல்லையா என்றுதான் நம்ம கேள்வியை கேட்க வேண்டியிருக்கு. இந்த ஒரு நபர் ஆணையம், ஓய்வு பெற்ற நிதியரசர் திருமதி அருணா ஜெகதீசன், இந்த ஆணையம் வந்து இந்த விசாரணை நடத்தி தேர்தலுக்கு முன்னாடியே கொடுத்துருவாங்க. இது வந்து ஒரு நபர் ஆணையம் என்பது ஓய்வு பெற்ற நீதிபதியை வைத்து எப்போ கொடுக்கிறோமோ அப்பொழுது அதை வந்து எதையும் செயல்படுத்த முடியாது. அது தான் பார்த்ததை என்ன கருத்துக்களாக கொடுக்க முடியும், ஆலோசனைகளா. அந்த ஆலோசனைகளை அரசு ஏற்கலாம், ஏற்காமல் இருக்கலாம். இதற்கு நிறுவனம் தான் இதே அருணா ஜெகதீசன். என்ன அதிமுக ஆட்சியில் நடந்த துப்பாக்கி சூடான தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டை பற்றி ஆய்வு செய்து அதில் வந்து சம்பந்தப்பட்டவர்கள் என்று அவர் பட்டியலிட்டு என்ன நடவடிக்கை எடுக்கப்படணும் என்று காவல்துறை அதிகாரிகள் யார் யாரை கொடுத்தார்களோ அவர்கள் மீது இந்த 4 ஆண்டுகளாக என்ன முதலே கொண்டு வந்து சட்டமன்றத்தில் வைத்த முதல்வர் நடவடிக்கை எடுக்கவில்லை என்பது நாடறிந்த செய்தியா இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது நடவடிக்கை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பது அதனுடைய விதி, அடிப்படை விதி. ஆணையம் அமைச்சாச்சுன்னா எப்போ வந்து இது மாதிரி ஓய்வு பெற்றவரை வச்சு ஆணையம் அமைச்சாச்சுன்னா அதனுடைய பரிந்துரைகளை ஏற்றுக்கொண்டு செயல்படுத்த வேண்டும் என்று சட்டத்தில் விதி இல்லை. இது முதல்ல புரிஞ்சு வேண்டும். அப்படிப்பட்டதுதான் அது. அதனால அதை என்னன்னா இந்த நடவடிக்கைக்கு 41 பேர் இறந்ததற்கு காரணம் யார், பின்னணி யார், அதை ஆய்வு செய்யுங்கள் என்று கொடுக்கப்படவில்லை. இது போன்று நடக்க விடாமல் எதிர்காலத்தில் தடுப்பதற்கு என்னெல்லாம் தடுப்பு நடவடிக்கைகள் செய்யலாம் என்பதைத்தான் ஆய்வு செய்ய சொல்லி கொடுத்திருக்கிறது. அது முதல்ல புரியணும். பழைய தூத்துக்குடியில் அருணா ஜெகதீசன் போன பொழுது கொடுத்தது என்னன்னு சொன்னா பின்னணி யார் காரணம் எல்லாத்தையும் ஆய்வு பண்ண சொல்லி கொடுத்தது எடப்பாடி ஆட்சியில. அதை வந்து அவங்க கொண்டு வந்து சமர்ப்பித்தது ஸ்டாலின் ஆட்சியில. அது வேறு. அதே மனிதரா இருக்கலாம், அவருக்கு வந்து நல்ல ரெப்புடேஷன் இருக்கு, அவருக்கு ஒரு மரியாதை இருக்கு என்பதனால் அவரை வந்து போடலாம்னு சொல்லி போட்டு முதலமைச்சர் ஆலோசனை சொல்லியிருக்கலாம். அதை அவர் செஞ்சிருக்கிறாரு, நல்ல விஷயம். ஆனால் அவருக்கு கொடுத்திருக்கிற ரெஃபரன்ஸ் சொல்லுவோம்.